தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தம் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த குலைச்சல்களானது ஏராளமாய் எல்லா தேசங்களிலும் காணப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அநேகரிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். ஆம், இன்றைய நாளில் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்த தேவன். ஆதலால் நாமும் எல்லாவற்றிலுமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாய் இருப்பது நம் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆதலால் நாம் இன்றைக்கு பரிசுத்த சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படும்படியாய் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயும் பரிசுத்த நடக்கை காணப்படும்படியாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது. அதனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்கு அடையாளமாய் நாம் பரிசுத்தமாய் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொருடைய குடும்பங்களும் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அசுத்தங்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் அசுத்தமான காட்சிகள், அசுத்தமான பேச்சுகள், அசுத்தமான நடக்கைகள் ஏராளமாய் நாட்களிலே காணப்படுகிறது. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து இருக்கிறீங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறீங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த சிந்தனையை தாங்க ஆண்டவரே, பரிசுத்த நடக்கையை தாங்க ஆண்டவரே, பரிசுத்த செயல்களை செய்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே, பரிசுத்தமான பார்வையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறீங்கப்பா. அதனால் உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிசுத்த குலைச்சலுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா பிசாசானவன் கிரியை செய்கிறானோ அதுல ஜெயம் எடுக்கிற கிருபையை கர்த்தர் இந்த நாளில் தாங்க. தேவனிடத்துல ஒத்தாசையாய் ஆண்டவரே, ஒத்தாசைக்காக கெஞ்சி கேட்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தத்தை ஆண்டவரே வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்க ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, நாங்கள் தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.